இன்றைக்கி குயிக்காக உப்பு கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல 3 கைப்பிடி அளவுக்கு உப்பு கடலை தோலை நீக்காதது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ 3 கை அளவுக்கு உப்பு கடலை இதில் போட்டாச்சு. அது போட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு பச்சை மிளகா, அரை பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சின்ன 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் காரமாக நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் நிறையா கருவேப்பிலை உள்ளே போட போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம தாளிப்பு போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லி உள்ளே போடுறோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம். இது எவ்வளோ வந்து கெட்டி இல்லாமல் இருக்கோ அந்தளவுக்கு இந்த சட்னி நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடலையில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணுற உப்பை விட உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தாளிப்பு பண்ண போகிறோம். ஒரு வாணலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கோங்க. லைட்டாக 2 கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக 2 வதங்கும் போது கொஞ்சம் பாதி வதங்கினா போதும். அப்படியே அதை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்குள்ளே எடுத்து கொட்டிடுங்க. அந்த தாளிப்பை நம்ம சட்னிக்குள்ளே கொட்டிட்டோம். இதை கிளறி சாப்பிட்டா குயிக்காக 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய உப்பு கடலை சட்னி ரெடி. தேங்க்யூ.